மாங்கன்னு எழுதுறாங்களா, எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா எழுதிக்கிட்டே இருக்காங்க. டக்கு 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 டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. விழுந்து விழுந்து மாங்கு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமா எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. முடிச்ச உடனே டைம் இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு, கொடுங்க உங்களுடைய அந்த ஆன்சர் ஷீட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ரொஃபஸர் வாங்கிட்டார். வாங்கிட்ட உடனே எல்லாருக்கும் மதிப்பெண்கள் போட்டிருக்கார். அப்போ வந்து ஒரு மாணவன் மட்டும், எல்லாரும் நிறைய எழுதியிருக்காங்க, அதில் ஒரு மாணவன் மட்டும் சாதாரண அப்படியே ஒரு ஒயிட் பேப்பர் அப்படியே வச்சுருந்துருக்கான். கொடுத்தாங்க, அதை வாங்கி அப்படியே திருப்பி கொடுத்துட்ருக்கோம் பேரை போட்டு. அப்போது அந்த மாணவனுக்கு தான் அதிக மதிப்பெண்கள் கொடுத்தாராம் அந்த பேராசிரியர். இதை கேட்ட இன்னொரு மாணவன் இருந்துச்சு, சார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் எழுதியிருக்கோம், பதிலே எழுதாத ஒருத்தனுக்கு நீங்கள் அதிக மதிப்பெண்கள் கொடுத்தா இது எப்படி அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பேராசிரியர் சொன்னாராம், நான் கேட்டிருக்கிற கேள்வி உங்கள் மரணத்திற்கு நீங்கள் இரங்கல் செய்தி எழுத வேண்டும் என்று. உங்களுடைய மரணத்தில் நீங்கள் எப்படி